வணக்கம். குரு பயிற்சி பலன் பற்றி பேசுகிறோம். அதாவது 12 வருஷத்துக்கு ஒருக்கா குரு உச்சமாகிறது ரொட்டீனாக வந்துட்டுருக்கு 12 வருஷத்துக்கு. இப்போ காலபுருஷ சக்கரத்தில் மேச ராசியிலிருந்து இப்போ விருச்சிக ராசிக்கு பார்க்க போகிறோம். 8வது ராசி. இந்த ராசிக்கு மேச ராசிக்கு இப்போ மேச ராசியிலிருந்து 8வது ராசி பார்க்க போகிறோம். 8வது ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இப்போ 9ல் உட்காந்து 5ஆம் பாரியாக விருச்சிக ராசியை பார்க்குறது ஒரு விசேஷமான அமைப்பு. 9ல் உட்காந்து 5ஆம் பாரியை பார்க்குறது, 5ஆம் இடம்ங்கிறது தன்னுடைய ராசி பார்க்குது. தன்னுடைய ராசி அப்படிங்கிறது இமேஜ். அதாவது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்குள்ள இது வரைக்கும் என்னென்ன மைனஸாக இருக்குதோ அத்தனையுமே ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு யோகமாக மாறிக்கு. ராசி குரு பார்க்க குருச்சந்திர யோகம்னா, குரு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த குரு பார்த்தாலே அந்த தோஷ நிவர்த்தி ஆயிடுமா. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் 2, 5க்கு அதிபதி குரு உச்சமாகி 9ஆம் இடம் நிறை பாக்கியம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல உட்காந்து 5ஆம் பாரியை பார்க்குறது விருச்சிக ராசிக்கு ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ராசி. ரெண்டாவது என்னென்னா மகரத்தை பார்க்குறதுக்கு, மகரத்தை குரு பார்க்குறது 3ஆம் இடம் தைரியம் வீரியம் வெற்றி அப்படிங்கிற ஒரு எதை தொட்டாலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடம் நோய் நொடி கடன் சத்ரு வியாதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குது. பூர்வ புண்ணியத்தில் இது வரைக்கும் அபிவிருத்தி ஆகும். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியத்தில் பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை நிவர்த்தி. பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது மூலமுங்க 5ஆம் இடம். 5ஆம் இடம் ஒரு ஜாதகத்துக்கு குரு உச்சமாகி தன்னுடைய ஸ்தானத்தவே 9ஆம் பார்வையை பார்க்குறது ஒரு விசேஷமான அமைப்பு. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளையுமே முதல் தரமான குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு தான். விருச்சிக ராசிக்கு இது வரைக்கும் ஒரு வருஷம் 8ல் உட்கார்ந்தார். வாலியே பட்டமளந்து போயிட்டானா. பொன்னவன் 3, 6, 8, 12 இருந்தால் பிறந்து விட கொலநாசம் ஆகும்னா. அப்போ இது வரைக்கும் விருச்சிக ராசிக்கு பட்ட இன்பங்கள் இல்லை துன்பங்கள் தான் விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும். எந்த அளவுக்கு துன்பங்களை நாம் அனுபவிச்சோமோ அந்த அளவுக்கு 100% பாசிட்டிவாக ராஜயோகத்தை தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அவங்க வயசுக்கு ஏற்றாப்போல், அதாவது சின்ன குழந்தைங்கன்னா இப்போ நல்லா படிக்கி நோய் நொடி நிவர்த்தி ஆகும். ஒரு பருவம் கல்யாணம் வைக்கிற பருவம் இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் காட்சி ஆகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்லா குடும்பம் ஒரு 40 வயசில் இருக்கிற குடும்பம் நல்லா ரன் பண்ணி குடும்பத்தில் 4 பணம் பொருளாதாரத்தை சம்பாதிச்சு குடும்பத்தில் நம்பர் 1 ஆளாக திகழ்வாங்க. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜயோகமான ராசி. விருச்சிக ராசினாவே செவ்வாயுடைய ராசிங்க. வீடு மண்மனை வாகனம் அபிவிருத்தி, அதில் பிரச்சனை இருந்தால் கூட ரெக்கவரி ஆகி ரொம்ப டாப்பாக அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் அமையுங்கிறத சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.